சேஞ்ச் ஆஃப் பிளான்ஸ். ஸோ போன வீடியோட எண்டில் வந்து சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ரிலேட்டடில் சென்டென்சஸ் பற்றின வீடியோவாக தான் இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ அப்படின்னு சொன்னேன். சாரி. இந்த வீடியோ வந்து பேசிக்காக இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு டைமே கிடைக்கல, இங்கிலீஷ் வந்து நீங்கள் எப்படி என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஓகே, நான் ஃப்ரீ ஃப்ளோயிங்காக அப்படியே பேசுகிறேன், எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல. ஸோ இவ்வளோ நாள் நான் டீச் பண்ணதை வச்சு என் மைண்டுக்கு இமீடியட்டாக என்ன தோணுதோ அதை பேசுகிறேன். ஓகேயா? ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி சொல்லுங்கள் உங்களுக்கு ஒர்க் ஆகுதா என்ன அப்படின்னு. ஆல்ரைட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் யூஸ்வலாக இப்போ நான் ஸ்கூல் படிக்கும் போது ரொம்ப சின்ன வயசுலன்னு சொல்லலாம், ஒரு 6th 7th 8th அந்த டைம்லலாம் அவ்வளோவா வந்து எனக்கு ஃப்ளூவன்சி இருக்காது இங்கிலீஷில். மீனிங் பேசுவேன், பட் நான் தயங்குவேன் பேசுகிறதுக்கு. பட் நான் அப்படியே கொஞ்சம் வளர நிறைய மூவிஸ் பார்க்க ஆரம்பித்தேன். ஓகேயா? அது வந்து ஆக்சுவலாக காலேஜில் தான் ஸ்டார்ட் ஆச்சு அந்த மூவிஸ் நிறைய இங்கிலீஷில் பார்க்குறது. இது எனக்கு பர்சனலாக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் நிறைய பேர்கிட்ட இந்த அட்வைஸ் வந்து கேட்டிருப்பீங்க, மூவிஸ் பாரு அப்படின்னு சொல்லி. அது வந்து உங்களுக்கு சில நேரம் ஏன் அப்படி சொல்கிறாங்க, எனக்கு எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையே அப்படின்னு நீங்கள் வந்து யோசிக்கலாம். பட் மூவிஸ் எப்படி பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ நான் வந்து சின்ன வயசுலேருந்து பயங்கர பெரிய ஹாரி பாட்டர் ஃபேன். ஓகே, ரொம்ப வந்து ஒரு படத்தை ஒரு சீரீஸை வந்து நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் அப்படின்னா டெஃபினட்டாக இட் வில் பி ஹாரி பாட்டர். ஸோ இனிஷியலி வென் ஐ வாட்ச்ட் ஹாரி பாட்டர், எனக்கு வந்து அவங்க பேசுகிற சில வேர்ட்ஸ் ஆர் அவங்க கம்யூனிகேட் பண்ணுற விதம் வந்து எனக்கு புரியாமல் இருந்தது. பட் அவங்க அதே வேர்டை ஒரு பர்டிகுலர் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் யூஸ் பண்ணுறாங்கல்ல ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷனில். ஸோ நானாக அஸ்யூம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அவங்க இதை மனசில் வச்சு தான் வந்து அவங்க வந்து இந்த பர்டிகுலர் வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து கடைசி பார்ட்டில் ஓகே இவங்க மெக்கானிகல்னு இருப்பாங்க, ப்ரொஃபஸர் மெக்கானிகல். அவங்க வந்து ஸ்கூலில் பேட்டில் நடக்கும்ல. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட் குரூப் கிட்ட அவங்களுக்கு ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். அப்போது ஒரு பையனை பார்த்து அவங்க சொல்லுவாங்க, ஹீ ஹேஸ் அ பர்டிகுலர் ப்ரொக்ளிவிட்டி டு பைரோடெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு என்டையர் சென்டென்ஸே வந்து எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது, நல்லாவும் இருந்தது. பட் எனக்கு இனிஷியலி கேட்கும் போது எனக்கு கிராஸ் பண்ண முடியல. பட் நானாக ஐடென்டிஃபை பண்ணது எப்படின்னா, ஓகே இந்த பையனுக்கு அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க போல் அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டேன். ஓகே, அண்ட் ரைட் இனஃப் அதோட மீனிங் அதுதான். ஓகேயா? ஸோ நீங்கள் வந்து ஒரு மூவி பார்க்கும்போது இம்மீடியட்டாக ஒரு விஷயம் புரியலன்னும் போது டோன்ட் கிவ் அப். ஓகே, அது ஜென்ரலாக நடக்கிற விஷயம்தான். அந்த சிச்சுவேஷனுக்குள்ளே அதை இணைச்சி பாருங்கள், தட் வில் பி ஆஃப் மச் ஹெல்ப். ஸோ எனக்கு வந்து இனிஷியலி நான் இப்போ பிகினர் டு இன்டர்மீடியட் லெவலில் இருக்க லேர்னர்ஸ்க்கு தான் நான் அதை சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இனிஷியலி வந்து ஒரு ஃபாரின் நம்மளுக்கு தெரியாத அவ்வளோ ஃப்ளூவன்சி இல்லாத ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நமக்குள்ளே வந்து ஒரு எதுக்கு நம்ம இதை பண்ணுறோம், நமக்கு எப்படியும் புரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வரும். பட் அதை தான் ஃபஸ்ட்டு நீங்கள் பிரேக் பண்ணணும். ஓகே, ஸோ சில பேர் ஏற்கனவே நீங்கள் ரீடிங் ஹேபிட்டில் இருப்பீங்க, மூவிஸ் இல்லைன்னா ரீடிங் ஹேபிட்டில் இருப்பீங்க. ரீடிங் வந்து நீங்கள் தமிழில் படிக்கலாம், இல்லை உங்களுக்கு வந்து எந்த லாங்குவேஜ் பிடிச்சிருக்கோ தமிழ் தாண்டி அதில் கூட நீங்கள் படிக்கலாம். இப்போ அதை அப்படியே நீங்கள் இங்கிலீஷ்க்கு ஷிஃப்ட் பண்ணால் அவ்வளோதான், மேட்ரு சால்வ். ஸோ இதில் பேசிக்காக நீங்கள் என்ன லேர்ன் பண்ணுவீங்க ரீடிங் மூலியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஷன்ஸ் கிடைக்கும் டு ப்ரொக்யூர் த லாங்குவேஜ். ஓகே, லாங்குவேஜ் லேர்னிங் வந்து ரொம்ப நான் ஒரு ஃபால்ஸ் ப்ராமிஸில் வந்து டெஃபினட்டாக சொல்ல மாட்டேன், அதை வந்து நம்ம குயிக்காக பண்ணிடலாம் அப்படின்னு. அது வந்து கன்சிஸ்டண்ட்டாக நம்ம அந்த லாங்குவேஜ் கூட ட்ராவல் பண்ணணும், அப்போ தான் அது நடக்கும். ஓகே, ரீடிங் வந்து உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி அண்ட் பேஷன்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஓகேயா? ஸோ நீங்கள் இஃப் யூஆர் ஆல்ரெடி இன்டு ரீடிங் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஸ்லோவாக உங்களுக்கு என்ன ஜான்ரா பிடிக்குமோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அது வந்து செகண்ட். தேர்ட் வந்து இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது வந்து இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா இப்போ ஒரு மாதமாக ஸ்டாப் பண்ணிட்டேன், கொஞ்சம் நிறைய போயிட்டுருக்கறனால. இல்லைனா யூ கேன் டவுன்லோட் அ vocabulary ஆப் அண்ட் அதிலிருந்து உங்களோட டே டு டே லேர்னிங் வந்து என்ன வேர்ட்ஸ் நீங்கள் பயன்படுத்த முடியும் ஆன் அ டே டு டே பேசிஸ், அந்த மாதிரி வேர்ட்ஸ் மட்டும் நீங்கள்
அங்கே சஜஷன்ஸில் வந்து உங்களுக்கு கேட்பாங்க எனி vocabulary ஆப் தட் யூ டவுன்லோட். அவங்க கேட்பாங்க உங்களுக்கு என்ன மாதிரி வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணணும். ஃபஸ்ட்டு டே டு டேக்கு நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி வேர்ட்ஸை வந்து லேர்ன் பண்ணுங்கள். அவங்களே சென்டென்ஸும் ஃப்ரேம் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அது இட் வில் கிவ் யூ அ பெட்டர் ஐடியா. சரியா? இது வந்து 3வது வே. 4வது வே தான் வந்து நீங்கள் என்ன தான் தயங்கினாலும் என்ன தான் வந்து பயந்தாலும் இந்த 4வது நான் சொல்ல போகிறவே தான் உங்களுக்கு மேக்ஸிமம் ஹெல்ப் பண்ணும். ஓகே, அது என்னன்னா, ஒன்று அந்த லாங்குவேஜை பேசுகிறது, இல்லை அந்த லாங்குவேஜை எழுதுறது. ஓகே, என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து வீட்டில் பேசுகிறது வந்து உண்டு. ஸோ அதனால் அது ஹெல்ப் பண்ணுச்சு. அது இல்லாமல் வந்து இனிஷியலி நான் கண்டென்ட் ரைட்டராக இருந்தேன். ஓகே, ஸோ எனக்கு ஓவராலாகவே ரைட்டிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அப்படி தான் எனக்கு ஃப்ளூவன்சி ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆச்சு. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து இனிஷியலி எனக்கு பேசுகிறதுக்கு வந்து ரொம்ப தயக்கமாக இருக்குது அப்படின்னா நீங்களே ஒரு நோட் வச்சுக்கிட்டு ஸ்டார்ட் ரைட்டிங். ஓகே, தட் ஹெல்ப்ஸ் அ லாட். நீங்கள் இனிஷியலி வந்து இல்லை நான் தப்பு பண்ணுறேன்னு நினச்சாலுமே உங்களுக்கு நீங்கள் கேதர் பண்ணுற லாங்குவேஜ் இன்புட் வச்சு உங்களால் வந்து கண்டிப்பாக ஒரு ஃபியூ மந்த்ஸில் யூ கேன் see a டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் ஒரு ஃபியூ டெக்னிக்ஸ் நான் சொல்லுவேன். அது இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் என்ன கன்சிடர் பண்ணணுன்னா பேஸ்ட் ஆஃப் யுவர் லெவல் உங்களுக்கான டைம் வந்து வேரி ஆகும். நீங்கள் ரொம்ப பிகினர் லெவலில் இருக்கீங்கன்னா ஆப்வியஸ்லி யூல் டேக் அ லாட் ஆஃப் டைம். நீங்கள் ஏற்கனவே வந்து பிகினர் டு இன்டர்மீடியட் ட்ரான்சேஷன் ஆகுறீங்கன்னா கொஞ்சம் குவிக்காகவே உங்களால் லேர்ன் பண்ண முடியும். ஆனால் இது 2 கேஸ்லையுமே வந்து நீங்கள் எந்த அளவுக்கு லாங்குவேஜ் கூட ட்ராவல் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு எஃபெக்ட் தெரியும். ஓகே, ஸோ டோன்ட் ஹாவ் திஸ் மைண்ட் செட் தட் நான் 2 மாதத்தில் பண்ணிட முடியும், 3 மாதத்தில் பண்ணிட முடியும். இல்லை, அது நடக்காது. ஓகே, 2 மாதத்தில் உங்களால் எப்போ பண்ண முடியும்னா, இப்போ நான் ஒரு கோர்ஸ் ஆஃபர் பண்ணிகிட்ருக்கேன். 2 மாதத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா பேசிக் டு இன்டர்மீடியட் சென்டென்சஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணலாங்கிற ஐடியா உங்களுக்கு வந்துடும். ஓகே, ஆனால் நீங்கள் க்ளோஸ் டு அ நேட்டிவ் ஸ்பீக்கர் பேசணும்னு நினச்சிங்கன்னா அது கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ் மூலியமாக தான் நடக்கும். சரியா? ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் வித் கான்ஸ்டன்ட் எஃபர்ட் வந்து எனிதிங் இஸ் பாசிபிள். சரியா? ஸோ டோன்ட் கிவ் அப், கீப் லேர்னிங், தட் ஹெல்ப்ஸ் அ லாட். ஓகே, ஸோ இதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். எனக்கு பர்சனலாக யூஸ் ஆன விஷயங்கள் அண்ட் நிஜமாக ஒர்க் ஆகும்னு நான் நம்பக்கூடிய விஷயங்கள் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நான் போயிட்டு வரேன்.